அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் செப்டம்பர் 7ஆம் தேதி 7ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை டிஎன்பிஎஸ்சில சமீப காலங்களில் எந்த மாதிரி ட்விஸ்ட் வச்சு நமக்கு கேள்வி கேட்கிறாங்களோ அதன் அடிப்படையிலும் சரி, சப்ஜெக்ட் ஓரியன்டா செய்தித்தாள்கள் என்ன இருக்குதோ அதுவும் சரி, ஓகேவா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்பான ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன இருக்குதோ எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டு இருக்கோம், ஓகேவா. இது தவிர அடுத்த வர்ற தேர்வுகளுக்கு எந்தெந்த ஏரியாவில இருந்து கண்டிப்பா ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குதோ ஒவ்வொரு டாபிக்ல இருந்து, ஓகேவா, அந்த ஏரியாவும் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். அந்த வகையில இன்றைய தினம் செப்டம்பர் 7ஆம் தேதி சில முக்கியமான விஷயங்களை தொகுத்து கொடுக்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்திய ராணுவத்தின் முக்கியமான அந்த மீட்பு மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகள், ராணுவ நடவடிக்கைகள், இம்பார்ட்டன்ட் ஆபரேஷன்ஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே மாதிரி டிஎன் ரைசிங் அப்படிங்கிற பேர்ல தற்போதைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அங்க எவ்வளவு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது, எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, ஓகேவா, இதுவும் பார்க்க போறோம். இது தவிர இந்திய ராணுவம், சரிங்களா, ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ், இந்த மூன்று படையோட தலைமை தளபதி யாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த தினத்துல மொத்தமா பார்க்க போறோம். கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஆரம்பிக்கலாமா? செப்டம்பர் 7 நடப்பு நிகழ்வுகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா, தமிழக செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டிஎன் ரைசிங், சரி, டிஎன் ரைசிங், ஓகேவா, அதாவது தமிழ்நாடு வளர்கிறது அப்படிங்கிற தலைப்புல தமிழக முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால இங்க பார்க்கலாம் டீட்டெயிலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன் ரைசிங் தமிழகத்திற்கு முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக டிஎன் ரைசிங் என்ற பெயரில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம், அரசு முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், ஓகேவா. அதுல ஃபர்ஸ்ட் போன நாடு எது அப்படின்னு ஜெர்மனி, ஓகேவா. ஜெர்மனி நாட்டிற்கு சென்ற அந்த பயணத்தின் போது மொத்தமாக 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், சரி, MOUன்னு சொல்லுவாங்களே, 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அந்த 26 ஒப்பந்தங்கள் மூலமாக மொத்தத்துல 7020 கோடிக்கான மொத்த முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது. அப்ப தமிழ்நாட்டுல ஜெர்மனி பயணத்தின் போது 26 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக 7020 கோடி, ஓகேவா, மதிப்பிலான முதலீடுகள் தமிழ்நாட்டுல பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க ஜெர்மனி நிறுவனங்கள், ஓகேவா. அடுத்து பாருங்க, ஜெர்மனி சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நேரா இங்கிலாந்து நாட்டுக்கு போயிருந்தாங்க. இங்கிலாந்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் டிஎன் ரைசிங் ஐரோப்பா முதலீட்டாளர்கள் சந்திப்பு எங்க நடைபெற்றது? லண்டனில் நடைபெற்றது. இந்த தலைப்பு பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எனக்கு தெரிஞ்சு கேட்பாங்க நினைக்கிறேன். டிஎன் ரைசிங், கவனமா இருங்க, ஓகேவா. அடுத்து பாருங்க, ஓகே, அப்படி இங்கிலாந்துக்கு போயிருக்கும்போது இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் எங்க? லண்டனில், சரி, லண்டனில் இயங்கி வரும் இந்துஜா குழுமம், சரி, ஹிந்துஜா அப்படி சொல்ற அந்த குழுமமானது மின்சார வாகனங்களுக்கான செல், பேட்டரி உற்பத்தி, BESS அதாவது பேட்டரி எரிசக்தி சேமிப்பு அமைப்பு மற்றும் மின்சார சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படி சொல்ற அந்த சார்ஜிங் நிலையங்கள், ஓகேவா, இது தொடர்பான வணிகங்களில் தமிழ்நாட்டுல 7500 கோடி வரை முதலீடு செய்யப்பட சொல்லியிருக்காங்க. சார், ஜெர்மனில 7020 கோடி, இங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து 7500 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டுல முதலீடுகளை செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு, ஓகேவா. அதே போல முக்கியமான என்ன நிறுவனம் பாருங்க, இங்கிலாந்தை சேர்ந்த அஸ்ட்ராசெனகா நிறுவனம் 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் 3வது தொழில் முதலீட்டை அறிவித்துள்ளது. இந்த அஸ்ட்ராசெனகா எங்கேயோ பார்த்தோமா, ஞாபகம் இருக்குதாமா? அதாவது இந்த அஸ்ட்ராசெனகா அப்படிங்கிற நிறுவனமானது இந்தியாவில் இந்த COVID-19 தடுப்பூசி இருக்குல்ல, அதுல அதிக எண்ணிக்கையில் இந்தியாவில் அதிகப்படியான மக்களால் செலுத்தப்பட்ட அந்த கொரோனா தடுப்பூசி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு, ஓகேவா. இந்த கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராசெனகா நிறுவனம் மற்றும் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், ஓகேவா. இவங்க 2 பேரும் தயாரிச்சு உருவாக்குன அந்த கோவிஷீல்டு தான் இந்தியாவில் தயாரித்த நிறுவனத்தின் பெயர் சீரம் நிறுவனம். இது வந்து கூடுதல் செய்தி ஞாபகத்துக்கு, சரிங்களா. ஓகே, அடுத்து இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்தியாவில முதல் முறையாக பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசியின் பெயர் என்ன, ஓகேவா. அது எதனோட தொடர்பு? இன்னொரு கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதல் கொரோனா தடுப்பு மருந்து எது? அதை போனஸ் கேள்வியா பதில் சொல்ல பார்க்கலாம். அடுத்து, சென்னையில் உள்ள அதன் உலகளாவிய கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப மையத்தை 176 கோடி முதலீட்டில் விரிவாக்கம் செய்கிறது எது? அஸ்ட்ராசெனகா நிறுவனம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா. முதல்வர் ஸ்டாலின் ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தால் தமிழகம் பெற்றுள்ள மொத்த முதலீட்டு தொகை 15,516 கோடி, சரியா. 15,000 கோடிக்கு மேல முதலீடுகளை வாங்கிட்டு வந்திருக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள், சரியா. ஓகே, இதன் வாயிலாக 17,613 பேருக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்புகள். இந்த வேலை வாய்ப்புகள் முக்கியம் இல்ல, ரொம்ப முக்கியமானது எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டா நோட் பண்ணிக்கோ, ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. சரி, இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புறேன். மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற வருஷம் 2021ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி, ஓகேவா.
21ஆம் தேதி. ஓகேவா? 2021ஆம் ஆண்டு ஓகேவா சென்னையில ஒரு முக்கியமான முதலீடு தொடர்பான மாநாடு நடைபெற்றது. அதோட பேர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. என்ன தலைப்புமா? முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு. அந்த மாநாட்டின் போது ஒரு முக்கியமான இலக்கு அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசினால. அந்த இலக்கு $1 டிரில்லியன் பொருளாதாரம். சரியா? தமிழ்நாட்டோட மொத்த பொருளாதார மதிப்பு $1 டிரில்லியன் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயம் பண்ணாங்க. எந்த வருஷத்துக்குள்ள? 2030ஆம் ஆண்டிற்குள்ள இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. 2021 முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மாநாட்டின் போது. ஓகேவா? அதே மாதிரிதான் வெளிநாடுகள் இருந்தும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழக முதல்வர் அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தாங்க ஐரோப்பிய நாடுகளுக்கு. என்ன பேர்ல? டிஎன் ரைசிங் அப்படிங்கிற தலைப்பில். கவனமாக, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா? அடுத்தது பாருங்க, புவியியல் தொடர்பான ஒரு செய்தி இன்றைய தினத்துல செய்தியில் இடம்பெற்றது. இன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை கொஞ்சம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் நினைக்கிறேன். ஒண்ணு, சந்திர கிரகணம் ஒரு செய்தியில வந்தது. என்னன்னு பார்த்தா சூரிய கிரகணம். இன்றைய இரவு, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா நைட்டு இந்தியாவில் உட்பட சில நாடுகளை இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம செய்தியில வந்ததுனால ஜஸ்ட் லைட்டா சந்திர கிரகணம் என்ன, சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, சூரியன், நிலா, பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த கிரகணங்கள் ஏற்படுகிறது. ஓகேவா? அதுல 2 வகையான கிரகணம் இருக்குது. ஒண்ணு சந்திர கிரகணம், என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம். சரியா? சந்திர கிரகணம் சொல்லி வரும்போது சந்திரனுக்கு நிலாவிற்கு சூரியன் தெரியாது. ஓகேவா? சூரிய கிரகணம் அப்படின்னா பூமிக்கு சூரியன் தெரியாது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும். கவனமா இருங்க. எதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் ஒரே லைன்ல? சூரியன், அடுத்து நிலவு, அடுத்து பூமி. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இங்க சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சன் இருக்குது. சந்திர கிரகணம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சந்திர கிரகணம் அப்படின்னா சந்திரன், நிலாவிற்கு என்ன தெரியாது? சூரியன் தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப சன்னுங்க அப்படி இங்க இருக்குது. இந்த சன்னை மறைக்கிறது தான் கண்டிப்பா நடுவில் யார் இருக்கணும்? எர்த். ஓகேவா? எர்த் இருக்கும். இந்த சைட்ல நிலா இருக்கும். 3 இருக்கும். சரிங்களா? இப்படி சூரியனுக்கும் நிலாவிற்கும் நடுவுல எர்த் வரும்போது, எர்த் நம்மளோட பூமியானது இந்த சூரியனை யாருக்கு தெரியாம மறைச்சிருது? நிலாவிற்கு. அதுக்கு பேர் தான் சந்திர கிரகணம். அப்ப சந்திர கிரகணம் அப்படின்னா சந்திரனுக்கு இந்த சூரியன் தெரியாது. சரியா? அதான் அந்த அர்த்தம். அதே மாதிரி இந்த செய்தியில இடம்பெற்ற செய்தி பாருங்க, பூமியின் நிழல் சந்திரனை மறைத்தால் அது சந்திர கிரகணம் என அழைக்கப்படுகிறது. இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா ரத்த நிலா, பிளட் மூன் சொல்லுவாங்க. பிளட் மூன் அப்படிங்கிறது மிக நீண்ட நேரத்தில் அந்த சந்திர கிரகணம் அப்படியே நிலைச்சிருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிளட் மூன் சொல்லுவாங்க. பாக்குறதுக்கு சிவப்பு கலர்ல அப்படியே இருக்கும். அதனால அது பேர பிளட் மூன் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து சூரிய கிரகணம். சரியா? சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிலவின் நிழலானது சூரியனை மறைத்தால் அது சூரிய கிரகணம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சந்திர கிரகணம் அப்படின்னா சந்திரன், அதாவது நிலாவிற்கு சூரியன் தெரியாது. அப்ப நடுவில் யார் வந்து மறைக்கணும்? நம்மளுடைய பூமி. ஓகேவா? அது மாதிரி சூரிய கிரகணம் அப்படின்னா பூமிக்கு சூரியன் தெரியாது. அப்ப நடுவில் யார் வரணும்? பூமிக்கு சூரியன் தெரியாது. அப்படின்னு யார் வருவாங்க இந்த இடத்துல? ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க 3 வந்துருவாங்க. நிலா. ஓகேவா? இந்த இடத்துல எர்த் இருக்கும், பூமி இருக்கும். ஞாபகம் வச்சுமா? சன் இந்த இடத்துல, மூன் இங்க, எர்த் இந்த டைரக்ஷன்ல இருந்து நடுவுல நிலா இருந்தா நமக்கு கண்டிப்பா அந்த நிலா எதை மறைச்சுக்கும்? சூரியனை மறைச்சுக்கும். அதுக்கு பேர் தான் சூரிய கிரகணம். மறந்துடக்கூடாது. இந்த இடத்துல பார்க்கும்போது சூரியனுக்கு நடுவுல நிலா வந்து பூமிக்கு அந்த சூரியனை மறைச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மறக்க கூடாதுமா. 2 கான்செப்ட். ஒண்ணு, சந்திர கிரகணம் அப்படின்னா சந்திரனுக்கு நிலாவிற்கு சூரியன் தெரியாது. ஓகே, அப்ப நடுவுல யார் வந்துரும்? பூமி வந்துரும். சூரிய கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய பூமிக்கு சூரியன் தெரியாது. அப்ப நடுவுல வந்து யார் மறைக்கணும்? நிலா தான் வந்து மறைப்பாங்க. இது இந்த செய்தியில் இடம்பெற்றது. எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன். ஓகேவா? அடுத்து போலாமா? இன்னைக்கு வர்றது அந்த பிளட் மூன் சொல்லுவாங்கல்ல, இதே மாதிரி மிக நீண்ட அந்த சந்திர கிரகணம் வரணும் அப்படின்னா அடுத்த 2028ஆம் ஆண்டு தான் இந்த மாதிரி நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு செய்தியாளர் போட்டிருந்தாங்க. கவனமா இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் எது வந்தாலும் சரி, சென்னையில இந்த கோட்டூர் புறத்தில் அமைந்துள்ள அந்த பிர்லா அந்த ஆய்வகம், ஓகேவா, அங்க இருந்தா அந்த தொலைநோக்கி மூலமா எல்லா மக்களும் பார்வையிடுவாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கவனமா இருக்கு. சரியாவா? சரி, அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு தலைப்பு பாருங்க. இந்தியாவின் முக்கியமான ராணுவம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள். சரி, இந்திய ராணுவமும் சரி அல்லது ஒரு மனிதாபிமான மீட்பு நடவடிக்கையா இருக்கட்டும், இந்திய ராணுவத்தை பயன்படுத்தி இந்தியா நிறைய மேற்கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? அந்த ராணுவ நடவடிக்கை என்ன பேரு, அது எங்க மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மொத்தமா ரொம்ப முக்கியமானது மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 இருக்குது. ஓகேவா? செலக்ட் பண்ணி அவ்வளவு அப்படின்னா இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட், ஆபரேஷன் கங்கா. என்ன பேருமா? ஆபரேஷன் கங்கா. எந்த நாட்டில்? உக்ரைன். சரியா? உக்ரைன் நாட்டிற்கும் யாருக்குமா? உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் ஒரு போர் மிக நீண்ட காலமே நடைபெற்று வருகிறது. அதுக்கு காரணம் என்னதுமா? நேட்டோ அமைப்பு. சரியா? நேட்டோ அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கலாம். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி
1949 அன்று உருவாக்கப்பட்டது த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். என்ன பேரு? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். சரிங்களா? இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் நாட்டின் தலைநகரமான பிரசல்ஸில் அமைந்துள்ளது. பிரசல்ஸ். ஓகேவா? இதுல இருக்க மொத்த உறுப்பு நாடுகள் எண்ணிக்கை 32. ஓகேவா? கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 32 நாடுகளை கொண்ட இது என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ கூட்டணி, வேர்ல்டு லார்ஜஸ்ட் மிலிட்டரி அலையன்ஸ் சொல்லுவாங்க. சரி, இப்ப G7, G20, சரி, பிம்ஸ்டெக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் தொடர்பான ஏதோ ஒரு சூப்பரான ஒரு அமைப்பா இருக்கும், ஒரு ஒத்துழைப்பு அமைப்பா இருக்கும். ஆனா இந்த நேட்டோ அமைப்பு அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டணி. சரியா? இந்த 32 நாடுகள்ல ஏதோ ஒரு நாட்டுகிட்ட இந்த அமைப்புல உறுப்பினர் அல்லாத ஒரு நாடு சண்டைக்கு போனாங்க, பிரச்சனை பண்ணாங்கன்னா 32 நாடுகள் சேர்ந்து அந்த எதிரி நாட்டை போட்டு தள்ளிடுவாங்க. அதனாலதான் இந்த நேட்டோ அமைப்புல நம்ம ஜாயின் பண்ணிட்டா நமக்கு சேஃபா இருக்கலாம், யார்கிட்ட இருந்து? ரஷ்யாவிடமிருந்து அப்படின்னு நினைச்சிட்டு நேட்டோ அமைப்புல சேர்றதுக்கு யார் முயற்சி பண்ணாங்க? உக்ரைன். நீ அங்க சேர்ந்தா உன் மேல போர் தொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஷ்யா போர் தொடுத்தாங்க. அந்த சண்டை தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஓகேவா? இப்படி நேட்டோ அமைப்புல உக்ரைன் சேர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தாங்க. அப்ப உக்ரைன் நாட்டுல இருக்க இந்தியர்கள், ஓகேவா, அவங்களை பத்திரமாக இந்திய அரசு மீட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அந்த மீட்பு பணிக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் கங்கா. மறக்க கூடாது. ஆபரேஷன் கங்கா எந்த நாட்டோட தொடர்புடையது? உக்ரைன். சரியா? கங்கா, உக்ரைன். கங்கை நதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கங்கை நதி என்பது எப்பவுமே எப்படிதான் பாயும்? உக்கிரமாக தான் பாயும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எந்த நாடுங்கிறது மறக்காது. சரி, உக்ரைன் அப்படின்னா உக்கிரமாக பாயும் கங்கை நதி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்ததாக பாருங்க, ஆபரேஷன் காவேரி. ஓகேவா? ஆபரேஷன் காவேரி எந்த நாட்டில் இந்தியாவினால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மீட்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூடான். ஓகேவா? ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு முக்கியமான நாடு சூடான். அந்த சூடான் நாட்டில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது அந்த சூடான் நாட்டில் இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஆபரேஷன் காவேரி. சரியா? கங்கை எப்படி பாயும்? எப்பவுமே உக்கிரமாக பாயும். அதே மாதிரி காவேரி அப்படின்னாலே சூடான காவேரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. காவேரி நதி நீர் எப்பவுமே ரொம்ப சூடாதான் இருக்கும், ஏன்னா பயங்கரமா வெயில் அடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த சூடான் அப்படி சொன்னா இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, சவுத் சூடான். சரி, சூடான் அப்படிங்கிறது 2 நாடுகளுமா, ஒன்னு சூடான், என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சூடான். அந்த சூடான் சவுத் சூடான் இரண்டாக பிரிக்கப்பட்ட வருஷம் 2011. மறந்துடக்கூடாதுமா. 2011 தான் இந்த தெற்கு சூடான் ஐக்கிய நாடுகள் சபையின் 193வது உறுப்பினராக இணைந்தது. ஓகேவா? இந்த 193க்கு அடுத்து பாலஸ்தீனம் அடுத்த உறுப்பினராக இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். பார்க்கலாம். சரிங்களா? அப்போ யுனைடெட் நேஷன்ல 193வது மற்றும் கடைசி உறுப்பினராக இணைந்த நாடு எது? சவுத் சூடான். இங்க பிரச்சனை கிடையாது, உள்நாட்டு கலவரம் கிடையாது. எங்க? சூடான்ல. இந்த சூடான்ல இருக்க இந்தியர்களை மத்திய அரசு மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் ஆபரேஷன் காவேரி. சூடான காவேரி, உக்கிரமான கங்கை, மறக்காதே. சரியா? ஓகே. அடுத்து ஆபரேஷன் தேவி சக்தி. சரியா? நாட்டோட பேரும் பெருசு ஆப்கானிஸ்தான். இங்க பாத்தீங்கன்னா அதோட பேரும் தேவி சக்தி கொஞ்சம் பெருசா இருக்கு. மத்த ஆபரேஷனோட இது கொஞ்சம் பெருசா இருக்கும். சரியா? பாருங்க, அதாவது ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள், ஓகேவா, தாலிபான்களின் ஆட்சி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியை கைப்பற்றிய பிறகு சரியா நிறைய வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள் அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பினாங்க, அங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த மாதிரி டைம்ல ஆப்கானிஸ்தான்ல இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பேர் தான் என்னது? ஆபரேஷன் சக்தி. சரியா? ஆபரேஷன் சக்தி அப்படிங்கிறது எந்த நாட்டை தொடர்புடையது? ஆப்கானிஸ்தான். மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்து ஆபரேஷன் சிந்து. ஓகேவா? ஆபரேஷன் சிந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரீசெண்டா உள்ளதுமா, அதாவது ஈரான் நாட்டிற்கும் யாருக்கும் பிரச்சனை போயிட்டு ரொம்ப நாளா, இப்போ கொஞ்ச நாளாவே இஸ்ரேல் நாட்டிற்கும். சரி, ஈரான் நாட்டிற்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஈரான் நாட்டில் இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் சிந்து. சிந்து, சிந்தூர் கிடையாது, சிந்து. கவனமா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர். வருது. சரி, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஜம்மு காஷ்மீர்ல, ஓகேவா, இந்த பகல்காம் பக்கத்துல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. அந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா பதிலடி தாக்குதல் கொடுத்தாங்க. அந்த பதிலடி தாக்குதலுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் என்னதுமா? ஆபரேஷன் சிந்தூர். ஓகேவா? அப்ப பாகிஸ்தான் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பகல்காம் தாக்குதலுக்கு மேற்கொள்ளப்பட்ட பதிலடி தாக்குதலுக்கு தான் பேரு ஆபரேஷன் சிந்தூர். சிந்து அப்படின்னா மட்டும் என்னன்னா ஈரான் நாடு. சரி, சிந்து ஈரான் மறக்க கூடாது. சரியா? சிந்துக்கு 3 எழுத்து, ஈரானிற்கு 3 எழுத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்க கூடாது. சரிங்களா? ஓகே. அடுத்து ஆபரேஷன் அஜய். ஓகேவா? சிந்து நதி. இதுல ஒரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முக்கியமான ஒரு நதிநீர் ஒப்பந்தம் என்ன சொல்லுவாங்க? சிந்து நதிநீர் ஒப்பந்தம். ஓகேவா? அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக இந்திய அரசு அறிவிச்சாங்க. அந்த இண்டஸ் பேக்ட் அப்படின்னு சொல்ற சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? அது வந்து ஒரு போனஸ் கேள்வியா பதில சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய மாணவர்கள் சூப்பரா பதில் சொல்றீங்கம்மா. சரியா? கொஞ்சம் பேர், சில பேர் வந்து நல்லா
ஆன்சர் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? போனஸ் கேள்வி, கடைசியாக கேட்கிற சூப்பர் 6 கேள்வி எல்லாமே சூப்பரா பத்தி சொல்லுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். ஓகேவா? சரி பாருங்க. அப்போ அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? போனஸ் கேள்வியா சொல்லுங்க. அடுத்து ஆபரேஷன் அஜய். சரியா? ஆபரேஷன் அஜய் அப்படிங்கிறது இஸ்ரேல். ஓகேவா? இந்த இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா அந்த ஹமாஸ் இஸ்ரேல், ஓகேவா, இந்த குரூப்புக்கு இடையே பெரிய பிரச்சனை அடிக்கடி நடக்கும். அந்த மாதிரி கடந்த ஆண்டு இந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேல்ல இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஆபரேஷன் அஜய். சரியா? அஜய்னா அஜித் நினைச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி அஜய் பார்த்தாச்சு, அடுத்து யாரை பார்க்கணும் வைப்போம்? விஜய் பார்க்கலாம். சரியா? ஆபரேஷன் விஜய் பாருங்க. ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிறது கார்கில் போர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. 1999ஆம் ஆண்டு சரியா இந்தியா பாகிஸ்தான் இடையே அந்த கார்கில் போர் ஏற்பட்டது. அந்த கார்கில் போர்ல இந்தியா மேற்கொண்ட அந்த ராணுவ நடவடிக்கை, சரியா, அந்த ராணுவ நடவடிக்கைக்கு வச்ச பேர் தான் என்னது? விஜய். ஆபரேஷன் விஜய். விஜய் என்றால் வெற்றின்னு அர்த்தம். சரியா? கவனமா இருங்கம்மா. இந்த கார்கில் விஜய் திவாஸ் என்னைக்கு சொல்லுவாங்க? ஜூலை 26. சரி, ஜூலை 26ஆம் தேதி நமக்கு கார்கில் விஜய் திவாஸ் அல்லது கார்கில் வெற்றி தினம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணமான முக்கியமான ஆபரேஷன் வச்ச பேர் தான் ஆபரேஷன் விஜய். சரி, அப்ப அஜய் அப்படின்னா இஸ்ரேல், விஜய் அப்படின்னா கார்கில் போர். கவனமா இருங்க. சரியா? விஜய் கொஞ்சம் கருப்பா தான் இருப்பான். அப்படிதான்மா? நடிகர் விஜய் கொஞ்சம் கருப்பா தான் இருப்பாரு நினைச்சுக்கோங்க. விஜய் கார்கில் கருப்பு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏதோ ஒண்ணு. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக. அடுத்ததாக ஒரு சில கொஞ்சம் இந்த பழைய முக்கியமான அந்த ஆபரேஷன் பார்க்கலாமா? ஆபரேஷன் பிளாக் டொர்னாடோ. சரி, பிளாக் டொர்னாடோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா? 2008ஆம் ஆண்டுமா. சரி, 2008ஆம் ஆண்டு மும்பை, சரியா, மும்பைல இருக்க தாஜ் ஹோட்டல்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. சரி, கடல் வழியாக மும்பைக்குள்ள பாத்தீங்கன்னா ஊடுருவி அந்த மும்பை தாஜ் ஹோட்டல்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலுக்கு இந்தியா மேற்கொண்ட அந்த பதிலடி தாக்குதல், சரி, என்எஸ்ஜி சொல்லுவாங்கல்ல, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. ஓகேவா? என்எஸ்ஜி மேற்கொண்ட அந்த பதிலடி தாக்குதலுக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் பிளாக் டொர்னாடோ. கவனமா இருங்க, கவனமா இருங்க. சரிங்களா? இந்த மும்பை தீவிர தாக்குதல் எப்ப நடைபெற்றது கூட கேட்கலாம். ஏன்னா சமீப காலமே நிறைய டெரர் அட்டாக் நடந்துட்டு இருக்குது. இந்த பகல்காம்ல இருந்து ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து மாத்தி மாத்தி நடக்கிறதுனால இந்த பழச கூட கேட்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. சரியா? அடுத்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். சரியா? என்ன பேர் சொல்றாங்க? சர்ஜிக்கல். துல்லிய தாக்குதல் சொல்லுவாங்க. சரியா? துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்ட வருஷம் 2016. ஓகேவா? அதாவது ஸ்ரீநகர் பக்கத்துல இருக்க, ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் பக்கத்துல இருக்கிற அந்த உரி அப்படிங்கிற பக்கத்துல URI, சரியா, உரியில பாத்தீங்கன்னா தீவிர தாக்குதல் நடைபெற்றது. அதற்கு பதிலடி தாக்குதல் கொடுக்குற மாதிரி இந்தியா பாகிஸ்தானோட மெயின் லேண்ட் உள்ள போய், ஓகேவா, தாக்குதல் நடத்தினாங்க. அந்த நடவடிக்கைக்கு தான் என்ன பேர் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அல்லது துல்லிய தாக்குதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? 2016ஆம் ஆண்டு. எதற்கு பதிலடியாக? உரி தாக்குதல் மறக்கக்கூடாது. சரிங்களா? பகல்காம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பதிலடி தாக்குதல். அந்த மாதிரி உரிக்கு என்ன பதிலடி தாக்குதல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான என்னன்னு பாருங்க, ஆபரேஷன் பந்தர். சரியா? ஆபரேஷன் பந்தர் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்குமா? ஆபரேஷன் பந்தர் அப்படின்னா, ஓகேவா, இங்க பாருங்க, புல்வாமா. ஓகேவா? புல்வாமா தாக்குதல் உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேமா? இந்த புல்வாமா அப்படிங்கிற இடத்துல என்னைக்கு டேட்ல கரெக்டா லவ்வர்ஸ் டே என்னைக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி 2019. சரியா? பிப்ரவரி 14, 2019 அன்று புல்வாமா அப்படிங்கிற இடத்துல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றதுல யாரு கொல்லப்பட்டாங்கம்மா? CRPF. சரியா? CRPF. ஓகேவா? ஒரு போனஸ் கேள்வி கேக்குமா? CRPF ஓட விரிவாக்கம் என்ன? இந்த CRPF அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் என்ன பேரு, அதுக்கப்புறம் இந்த CRPF பேரு எப்போ சூட்டப்பட்டது? முடிஞ்சா தேடி பதில் சொல்ல பார்க்கலாம். சில தேடல்கள் இருந்தாதமா உங்களுக்கு லைஃப்ல மறக்காது, ஒரு ஆர்வமும் இருக்கும். அப்பதான் நம்மளோட கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் அந்த நோட்ஸ் தொகுத்து கொடுக்குறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கவனமா இருக்கு. சரியா? அப்ப பாருங்க, இந்த CRPF படை வீரர்கள் கிட்டத்தட்ட 44 பேர் கொல்லப்பட்ட நாள் தான் பிப்ரவரி 14, 2019. எந்த இடத்துல? புல்வாமா. இந்த புல்வாமா தாக்குதலுக்கு இந்தியா மேற்கொண்ட அந்த பதிலடி தாக்குதல், இந்திய விமானப்படை, சரியா, இந்திய விமானப்படை மேற்கொண்ட அந்த பதிலடி தாக்குதலுக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் பந்தர். கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? யாரு? மிகப்பெரிய மீசக்காரர் ஞாபகம் இருக்குதா? யாருமா? ஒரு பெரிய மீசக்காரங்க சொல்ல பார்க்கலாம். உங்க பேர் ஞாபகம் இருந்தா எத்தனை பேர் அதை மறக்காம ஞாபகம் சொல்லி பார்க்கலாம். இந்த ஆபரேஷன் பந்தர் மேற்கொள்ளும் போது பாத்தீங்கன்னா, சரி, ரொம்ப தேட வேண்டாம். ஓகேவா? அபிநந்தன் வர்தமான் அவர்கள், சரி, அபிநந்தன் வர்தமான் அவர்கள் பாத்தீங்கன்னா விங் கமாண்டராக இருந்தவங்க. அவங்க பாத்தீங்கன்னா MiG-21 அந்த போர் விமானத்தை பயன்படுத்தி பாகிஸ்தானுக்கு சொந்தமான F-16, ஓகேவா, F-16 ரக அதிநவீன போர் விமானம். அந்த போர் விமானத்தை உருவாக்குனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிச்சது அமெரிக்கா நாட்டிடமிருந்து பாகிஸ்தானை வாங்கி வச்சிருந்த அதிநவீன போர் விமானம் F-16. அதிநவீன போர் விமானத்தை பயன்படுத்தி ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வரும்போது சாதாரணமா கிட்டத்தட்ட ஒரு டவுன் பஸ் மாதிரி ரொம்ப சாதாரணமா இருக்கிற ஒரு பழைய போர் விமானம் MiG-21 ரக போர் விமானம், அதுல போய் காலி பண்ணிட்டாரு அபிநந்தன் வர்தமான் அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா? கவனமா இருங்க. அடுத்து போலாம்.
ஆபரேஷன் ராகத். ஓகேவா, ஆபரேஷன் ராகத் ஏமன் நாடு. ஓகேவா, ஏமன் நாட்டுல ஏற்பட்ட பூகம்பம். சரி, இந்த ஏமன் நாட்டில் ஏற்பட்ட அந்த பூகம்பத்தின் போது இந்தியா மேற்கொண்ட அந்த மீட்பு நடவடிக்கை, மனிதாபிமான நடவடிக்கைக்கு தான் என்ன பேருமா அந்த ஆபரேஷன் ராகத் சொல்லுவாங்க. இது தவிர ஏமன்ல அந்த உள்நாட்டு கிளர்ச்சியாளர்களும் பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க. அந்த உள்நாட்டு கிளர்ச்சியின் போது அங்க இருக்க இந்தியர்களை மத்திய அரசு மீட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கும் அந்த பேர் தான். சரி, ஆபரேஷன் ராகத் அப்படிங்கிறது கவனமா இருக்கும். அடுத்து ஆபரேஷன் நிஸ்தார். ஓகே, ஆபரேஷன் நிஸ்தார் அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு அதே ஏமன் நாடு. ஓகேவா, ஏமன் நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சைக்ளோன், ஓகேவா, ஒரு சூறாவளி, ஓகேவா, சுழல் ஏற்பட்டது. ஓகேவா, அந்த சைக்ளோன் டைம்ல ஏமன் நாட்டுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. அப்போ இந்தியா அந்த நாட்டுல சில மனிதாபிமான மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. சில மருந்து பொருட்கள், ஓகேவா, உணவுப் பொருட்கள் எல்லாமே இந்திய அரசு கொடுத்தாங்க. அந்த நடவடிக்கை வச்ச பேரு ஆபரேஷன் நிஸ்தார். ஓகேவா, நிசார்ங்கிற செயற்கைக்கோள் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? நிசார் செயற்கைக்கோள் நாசாவும் இஸ்ரோவும் இணைந்து உருவாக்கியுள்ள அந்த செயற்கையோட பேர் தான் நிசார் செயற்கைக்கோள். ஓகேவா, முடிஞ்சா இது போனஸ் ஸ்கேல்ல இந்த நிசார் செயற்கைக்கோளை பத்தி ஒரு 2 பாயிண்ட்ல சொல்ல பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, கவனமா இருக்கு. ஓகேவா, அடுத்து ஆபரேஷன் தோஸ்த். தோஸ்த்னா நண்பன். சரி, தோஸ்த் அப்படின்னா நண்பன் மீனிங்ல வரல. இந்த ஆபரேஷன் தோஸ்த் வந்து சமீபத்துல இந்தியா எந்த நாட்டில் மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி மற்றும் சிரியா. ஓகேவா, 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா துருக்கி நாட்டிலும் சரி சிரியாலும் சரி மிகப்பெரிய லெவல ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. அந்த டைம்ல துருக்கி மற்றும் சிரியா நாட்டிற்கு இந்தியா சில மனிதாபிமான உதவிகள், மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அதுக்கு இந்திய அரசு வச்ச பேரு ஆபரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது. சரி, ஆபரேஷன் நண்பன் அப்படிங்கிற பேர். ஓகேவா, அடுத்து பாருங்க ஆபரேஷன் ட்ரைடன்ட். ஆபரேஷன் ட்ரைடன்ட் அப்படிங்கிறது 1971 கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சரியா போர் ஏற்பட்டு கிழக்கு பாகிஸ்தான் எந்த நாடாக உதயமானது? வங்கதேசம். அந்த டைம்ல இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை தான் பேரு ஆபரேஷன் ட்ரைடன்ட் சொல்றாங்க, கவனமா இருக்கும். ஓகேவா, அடுத்து ஆபரேஷன் பராக்கிரம். ஆபரேஷன் பராக்கிரம் அப்படின்னா 2001 2002 சரியா இந்தியா பாகிஸ்தான் எல்லை பதட்டம். அதாவது 2001ஆம் ஆண்டு ஓகேவா பார்லிமெண்ட்ல இந்தியாவோட பார்லிமெண்ட்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் நிலையில பயங்கரமா ஒரு பதற்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அப்ப இந்தியா தாக்குதலுக்கு ரெடியா இருந்தாங்க. அந்த நடவடிக்கைக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் பராக்கிரம். பராக்கிரமன், ஓகேவா, வலிமை வாய்ந்தவன் அப்படிங்கிற மீனிங்ல வரும், கவனமா இருக்கும். ஓகேவா, இந்தியாவில தேசிய வலிமை தினம் என்னைக்குமா? பராக்கிரம் திவாஸ் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி. கூடுதல் செய்தி மறந்துடாதீங்க. ஜனவரி 23ஆம் தேதி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள். அன்றைய தினம் தான் இந்தியாவில் என்ன தினம்? தேசிய வலிமை தினம். அதுக்கு மத்திய அரசு வச்ச பேரு பராக்கிரம் திவாஸ். இங்க பாக்குறது ஆபரேஷன் பராக்கிரம், கவனமா இருங்க. எவ்வளவு செய்திகளை தொகுத்து கொடுக்கணும் புரியுதாமா? அவ்வளவு எஃபோர்ட் ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு இருக்கும், கவனமா இருங்க. அடுத்து பாருங்க ஆபரேஷன் ஸ்னோ லியோபார்ட். சரியா பாருங்க, இது வந்து 2020ஆம் ஆண்டு லடாக்ல மேற்கொள்ளப்பட்டது. ஓகேவா, இந்த எல்லை கட்டுப்பாடு பகுதின்னு சொல்லுவாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல். அந்த பகுதியில இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை வச்ச பேர் தான் ஆபரேஷன் ஸ்னோ லியோபார்ட் சொல்றாங்க, லெப்பர்ட். அடுத்து ஆபரேஷன் மதத். சரி, ஆபரேஷன் மதத் அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு சரியா இந்திய இந்த கடற்படையானது கேரளாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், கேரளாவில் மிகப்பெரிய அந்த ஃப்ளட் சரி அந்த வெள்ளம் ஏற்பட்டு நிறைய நிலச்சரிவுகள் ஏற்பட்டது. அந்த டைம்ல இந்தியன் நேவி மேற்கொண்ட அந்த நடவடிக்கை, மீட்பு நடவடிக்கை வச்ச பேர் தான் ஆபரேஷன் மதத் என்பதாகும். ஓகேவா, அடுத்து ஆபரேஷன் சமுத்திர சேது. ஓகேவா, சமுத்திர சேது அதுல வந்து 2 பிரிவு இருக்குது. ஒன்னு ஆபரேஷன் சமுத்திர சேது 1, அடுத்து ஆபரேஷன் சமுத்திர சேது 2. 1 அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது 2020ஆம் ஆண்டு. ஆபரேஷன் சமுத்திர சேது 2 அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது 2021ஆம் ஆண்டு. அதாவது கோவிட்-19 சரியா கோவிட்-19 டைம்ல உலகம் முழுமைக்கும் எல்லா வேர்ல்டு ஃபுல்லாவும் லாக்டவுன் ஊரடங்கு போட்டிருந்தாங்க. அப்ப வெளிநாடுகளில் இருக்க இந்தியர்கள் நம்மளுடைய சொந்த நாட்டிற்கு தாயகத்திற்கு திரும்ப முடியாம தவிச்சிட்டு இருக்கும்போது இந்தியா கப்பல்கள் மூலமாக இந்தியர்களை பத்திரமாக மீட்டுக் கொண்டு வந்தாங்க. மனிதர்களை இந்தியர்களை மீட்கும் பணிக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் சமுத்திர சேது 1 2020. ஓகேவா, அதுக்கு அடுத்து ஆபரேஷன் சமுத்திர சேது 2 அது வந்து 2021ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்-19 டைம்ல லாக்டவுன் போட்டிருக்கும் போது இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பு பயங்கரம் பரவிட்டு இருக்கும்போது சில வெளிநாடுகள் இந்தியாவிற்கு ஓகேவா அந்த சில பொருட்களை வழங்கினாங்க ஃப்ரீயா, மருத்துவ பொருட்கள் ஓகேவா, இந்த செறிவூட்டப்பட்ட ஆக்சிஜன்கள், ஆக்சிஜன் செறிவூட்டிகள், இப்படி நிறைய விஷயங்களை ஓகே மாஸ்க், சானிடைசர் முதற்கொண்டு ஃப்ரீயா கொடுத்தாங்க. அந்த பெட் முதற்கொண்டு அந்த மருந்து பொருட்களை, மருத்துவ பொருட்களை, வெளிநாடுகள் வழங்கிய மருந்து பொருட்களை மத்திய அரசு கப்பல்கள் மூலம் கொண்டு வந்தாங்க இந்தியாவிற்கு. அதுக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் சமுத்திர சேது 2 எந்த வருஷம் 2021ல. ஓகேவா, அதே மாதிரி பாருங்க மிஷன் வந்தே பாரத். மிஷன் வந்தே பாரத்னா நம்ம வந்துட்டு இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஞாபகம் தரக்கூடாது. இந்த மிஷன் வந்தே பாரத் என்னன்னு பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு ஓகேவா கோவிட்-19 அந்த ஊரடங்கு காலத்துல வெளிநாடுகள் இருக்க இந்தியர்களை மத்திய அரசு விமானங்கள் மூலம் மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த விமானங்கள் மூலம் மீட்டு கொண்டு வந்த பணிக்கு தான் என்ன பேருமா மிஷன் வந்தே பாரத். சரியா, அப்ப கப்பல்கள் மூலம் அப்படின்னா சமுத்திர சேது,
சரியா? விமானங்கள் மூலம் மீட்டு கொண்டு வந்த பணிக்கு வச்ச பேர் அப்படின்னா வந்தே பாரத், மறக்க கூடாது. சரியா? அடுத்து ஆபரேஷன் மேக்தூத், மேகதூதம் அப்படி சொல்ல மேக்தூத் 1984ஆம் ஆண்டு பாகிஸ்தான்ல, ஓகே, அந்த பாகிஸ்தான்ல இந்தியாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அந்த டைம்ல இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கை வச்ச பேர் தான் ஆபரேஷன் மேக்தூத். வருஷத்தை மறந்துடக்கூடாது, 1984ல. ஓகே. அடுத்து ஆபரேஷன் பூமாலை. சரியா? ஆபரேஷன் பூமாலை 1987ஆம் ஆண்டு இந்திய விமானப்படை, இந்தியன் ஏர்போர்ஸ், ஓகேவா, இலங்கை ஸ்ரீலங்காவில் மேற்கொள்ளப்பட்ட சில மனிதாபிமான உதவிகள், அதுக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் பூமாலைன்னு சொல்லுவாங்க. 1987 இந்த நாட்டுக்கு உதவி செய்வதற்காக இந்திய விமானப்படை மேற்கொண்ட நடவடிக்கை ஸ்ரீலங்கா, இலங்கை, மறக்க கூடாது. அதாவது எல்டிடிக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கவனம் பாருங்க. அடுத்து ஆபரேஷன் கேக்டஸ். சரி, ஆபரேஷன் கேக்டஸ் அப்படிங்கிறது 1988ஆம் ஆண்டு மாலத்தீவு நாட்டிற்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சில பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்தியா சில நடவடிக்கை மேற்கொண்டாங்க, அதுக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் கேக்டஸ் அப்படி சொல்லுவாங்க. சரியா? அடுத்து ஆபரேஷன் மைத்ரி, ரொம்ப முக்கியமானது பாருங்க. 2015ஆம் ஆண்டு நம்முடைய அண்டை நாடான நேபாளத்துல பூகம்பம், ஏத்துக்கு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த டைம்ல அந்த நேபாள் நாட்டிற்கு உதவி செய்யற மாதிரி இந்தியா மேற்கொண்ட அந்த மீட்பு நடவடிக்கை வச்ச பேர் தான் ஆபரேஷன் மைத்ரி. எந்த வருஷம்? 2015. மைத்ரிங்கிற பேரை இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? மைத்ரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் வங்கதேசத்துக்கும் இடையே இயக்கப்படுகிற அந்த ரயில். அந்த மைத்ரி ஒரு போனஸ் கேட்கட்டுமா? மைத்ரி, ஓகேவா, ரிசர்ச் ஸ்டேஷன், ஆராய்ச்சி மையம், ஆராய்ச்சி நிலையம் எந்த பகுதியில் அமைந்துள்ள உலகத்துல இந்தியாவிற்கான ஒரு ஆராய்ச்சி நிலையம், அதுக்கு வைக்கப்பட்ட பெயர் மைத்ரின்னு சொல்லுவாங்க. இந்த மைத்ரி ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது? பதில சொல்ல பார்க்கலாம், போனஸ் கேள்வி. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடியது பாதுகாப்பு தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்குது. சமீப காலமாவே ஆபரேஷன் சிந்தூர் சூப்பர் அப்படி சொல்லிட்டு ராணுவத்துல இருந்தோ அல்லது நேவியில இருந்தோ ஏர்போர்ஸ்ல இருந்தோ யாராச்சும் ஒருத்தங்க ஒரு மீட்டிங்ல கலந்துக்கும் போது ஆபரேஷன் சிந்தூர் பத்தி நிறைய பேசுவாங்க. சரியா? அப்படி பேசும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது, அந்த 3 பேரும் சேர்த்து நம்ம ஒரே இடத்துல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லும் போது 3 பேரை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்தியாவில ராணுவத்தின் தலைமை தளபதிகள், முப்படைகள் இருக்குல்ல, தரைப்படை, விமானப்படை, கடற்படை, இந்த 3 படைகளுக்கும் யார் தலைமை தளபதி, இந்த 3 படைகளுக்கும் யார் தலைமை அதிகாரி, அப்படி எல்லாமே தொகுத்து பார்க்க போறோம், கவனமா இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்மி, ராணுவம், அதாவது தரைப்படை. சரியா? ராணுவத்தின் தலைமை தளபதிக்கு பொதுவாக வைக்கப்பட்ட பேர் ஜெனரல் சொல்லுவாங்க. ஆர்மி ஜெனரலாக தற்போது இருப்பவர் உபேந்திர திவேதி. சரி, உபேந்திர திவேதி அவர்கள் தற்போது 29வது ராணுவ தலைமை தளபதியா பொறுப்புல இருக்கிறாங்க. சரியா? அடுத்து நேவி, கடற்படை, கடற்படைக்கான தலைமை தளபதியா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மிரல். இந்த பேரை பார்த்துமா, இந்த டாக்டர், இன்ஜினியர் அப்படிங்கிற மாதிரி ராணுவத்துக்கு ஜெனரல், நேவிக்கு அட்மிரல். அட்மிரல் தினேஷ் திரிபாதி அவர்கள் 26வது தலைமை தளபதியாக தற்போது பொறுப்புல இருக்கிறாங்க. அடுத்து இந்திய விமானப்படை, இந்தியன் ஏர்போர்ஸ். சரியா? ஏர் சீஃப் மார்ஷல், அங்க ஜெனரல், இங்க அட்மிரல், இங்க மார்ஷல். ஏர் சீஃப் மார்ஷல் தற்போது இருப்பவர் அமர் பிரீத் சிங் சொல்ற ஏபி சிங் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 3 பேர் தான் முப்படைகளின் தலைமை தளபதிகள். ஓகேவா? அதே மாதிரி இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சரியா, முப்படைகளின் தலைமை அதிகாரியாக தற்போது இருப்பவர் பொறுப்புல அனில் சௌகான் அவர்கள். சரி, அனில் சௌகான் அவர்கள் தற்போது 2வது, ஓகேவா, அதாவது 2021ஆம் ஆண்டு தான் இந்த ஒரு பதவியை உருவாக்கப்பட்டது. சரிங்களா? இந்த பதவி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், முப்படைகளின் தலைமை அதிகாரி. அதன் முதல் தலைமை அதிகாரியாக இருந்தவர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், பிபின் ராவத். சரி, பிபின் ராவத் அவர்கள் நீலகிரி மாவட்டத்துல குன்னூர் பக்கத்துல ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. அவங்க தான் முதல் தலைமை அந்த அதிகாரி. ஓகேவா? அவங்களுக்கு அடுத்து இந்த முப்படைகளின் 2வது தலைமை தளபதியாக தற்போது பொறுப்பில் இருப்பவர் அனில் சௌகான், மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு பேர் பாருங்க, கமாண்டர் இன் சீஃப். சரியா? கமாண்டர் இன் சீஃப், முப்படைகளுக்கான அந்த சீஃப் கமாண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே யார் தான்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அந்த வகையில் தற்போது இருப்பவர் திரௌபதி முர்மு அவர்கள், 15வது இந்திய குடியரசுத் தலைவர். சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமான அந்த பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான பதவிகள். இது தவிர தற்போதைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பவர் ராஜ்நாத் சிங் அவர்கள், அவங்களே மறந்துடக்கூடாது. சரியாமா? அடுத்து முக்கியமானது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி ஒரு முக்கியமான ஸ்கீம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த தினத்துல செய்தியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். சரி, நியூமரேசி லிட்டரசி அப்படின்ற ஒரு திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜூன் 13ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு. ஓகேவா? அந்த கோவிட்-19 டைம்ல தொடங்கப்பட்ட திட்டம், கவனமா இருக்கும். இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் அழிஞ்சிவாக்கம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். சரிங்களா? இப்படி கேட்பாங்க, தொடங்கப்பட்ட டேட்டு, தொடங்கப்பட்ட இடம், மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்கலாம். ஓகேவா? சமீப காலமே அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் கேட்கறாங்க. திட்டங்கள் தொடங்கப்பட்டத அடிப்படையில். ஓகேவா? அதனால டேட்டு, வருஷம் எல்லாமே முக்கியம், கவனமா இருக்கும். சரி, இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு முக்கியமான காரணம், நோக்கம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா பெருந்தொற்று பரவலினால் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை போக்குதல். அதாவது ஸ்டாண்டர்ட், ஒவ்வொரு வகுப்புகளும்
தாண்டி தாண்டி பசங்க பாஸ் பண்ண மாதிரி வந்திருப்பாங்க. ஆனா அடிப்படை அந்த எண்ணறிவு, சரியா? எண்ணறிவு, எழுத்துக்கூட்டி நம்ம 5 3 எத்தனை அப்படின்னு சொல்ல தெரியாது, எழுத்தறிவு சேர்த்துக்கூட்டி வாசிக்க தெரியாது, ஒரு சென்டென்ஸ் கூட ஃபார்ம் பண்ண தெரியாது, சரிங்களா? அவங்களுக்கு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பாருங்க, கொரோனா பெருந்தொற்று பரவலினால் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை போக்குதல். சரி, அந்த கொரோனா பரவலினால் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை போக்குது. சரி, இதான் ரொம்ப முக்கியமான கவனம் பாருங்க. இந்த திட்டத்திற்கான இலக்கு ஆண்டு 2025. சரிங்களா? 2025ஆம் ஆண்டுக்குள்ள, இந்த வருஷத்துக்குள்ள அந்த கோவிட்-19 டைம்ல இருந்த பசங்களுக்கு எண்ணறிவு எழுத்தறிவை சிறப்பான முறையில் வழங்க வேண்டும். அதற்காக தான் ஜூன் 13 2022 தொடங்கப்பட்ட திட்டம் எண்ணும் எழுத்தும் திட்டம். சரிங்களா? சரி, இந்த திட்டத்தின் கீழ் எந்தெந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா, 1 லாங்குவேஜ், அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம். அடுத்து முக்கியமானது கணிதம், அதான் எண்ணறிவு. சரிங்களா? இந்த ரெண்டும் எழுத்தறிவு, கணிதம் அப்படிங்கிறது எண்ணறிவு. கவனம் பாருங்க, சரியா? இலக்கு ஆண்டு 2025. அடுத்து பாருங்க. சரி, இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பாருங்க, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் பிழையின்றி எழுத மற்றும் எண்கள் திறனறிவை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரியா? யாருக்கும் நம்ம சொன்ன மாதிரி பயனாளிகள் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் அவங்களுக்கான கற்றல் இடைவெளியை குறைத்தல் தான் இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம். சரிங்களா? 1 முதல் 3ஆம் வகுப்பு அல்லது 8 வயது வரை உள்ள மாணவர்கள். இந்த திட்டத்திற்கான பயிற்சியின் படிநிலைகள் மொத்தம் 3 இருக்கு. சரிங்களா? பயிற்சியின் படிநிலைகள், ஓகேவா? 1 அரும்பு, ஒரு மலர் முழுசா ஒரு பூவா மாறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அரும்பு, அடுத்து மொட்டு, அடுத்து மலராக மாறும். சரிங்களா? அந்த அடிப்படையில அரும்பு அப்படிங்கிற பயிற்சி படிநிலையில அறிமுக பயிற்சி வழங்கப்படும். மொட்டு அப்படிங்கிற 2ஆம் கட்ட அந்த பயிற்சி நிலையில பாத்தீங்கன்னா வாசிப்பு பயிற்சி வழங்கப்படும். இறுதியாக மலராக பினிஷிங் டச்சில் பார்க்கும்போது அந்த மாணவர்கள் சரளமாக வாக்கியங்களை அமைப்பதற்கு பயிற்சிகள் வழங்கப்படும். மொத்தத்துல அரும்பு, மொட்டு, மலர், அந்த 3 பயிற்சி படிநிலைகள் எந்த திட்டத்தும் தொடர்புடையது? எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜூன் 13 2022 அழிஞ்சிவாக்கம், திருவள்ளூர் மாவட்டத்தில். முக்கியமான நோக்கம் கற்றல் இடைவெளியை எந்த வகுப்பு மாணவர்களுக்கு? 1 முதல் 3ஆம் வகுப்பு. இதுதான் முக்கியமான திட்டம், மறக்காதீங்க, கவனமா இருக்கு. அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, ஐரோப்பிய நாடுகளில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக எந்த பெயரிலான எந்த பெயரில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணம் மேற்கொண்டார் அந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கு? சரியா? 2வது கேள்வி, சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் வேறுபாடுகள் என்ன? ஜாகிரபி தொடர்பான செய்தி. அடுத்து ஆபரேஷன் கங்கா எதனுடன் தொடர்புடையது? அடுத்து 4வது கேள்வி, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை எங்கு இந்தியாவினால் மேற்கொள்ளப்பட்டது? ஆபரேஷன் சிந்தூர். கவனமா இருக்கும். அடுத்து 5வது சூப்பர் 6 கேள்வி, முப்படைகளின் தற்போதைய தலைமை அதிகாரி யார்? சரியா? சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். 6வது கேள்வி, எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? திட்டத்தின் பயனாளிகள் யாருங்கிறத சிறப்பா சேர்த்து சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. சரிங்களா? மாணவர்களே, தொடர்ந்து வீடியோ பாருங்க, ஒரு நாள் கூட விடாம மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்முடைய போடுற மொத்த எஃபோர்ட்டும் ஒரு பாயிண்ட்ல கிடைக்கும். எப்போ? ஒரு நல்ல தேர்வின் போது. கண்டிப்பா நம்ம அந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். வெயிட் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.